எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோ நம்ம வந்துட்டு எப்படி அப்ரூவல் ப்ராசஸ் கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேயா? ஸோ இதுவுமே வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோவை பார்க்க போறோம். ஸோ இந்த சீரீஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அப்ரூவல் ப்ராசஸை ஜம்ப் ஸ்டார்ட் விசார்ட் வச்சு எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். ஓகே. ஜம்ப் ஸ்டார்ட் விசார்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்ரூவல் ப்ராசஸ் கிரியேட் பண்றதுக்கு நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஓகேயா? அதுல ஒரு ஆப்ஷன் தான் ஜம்ப் ஸ்டார்ட் விசார்ட். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல வந்துட்டு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் வாட் இஸ் ஜம்ப் ஸ்டார்ட் விசார்ட்ன்றதையும். ஓகே. ஸோ டஸ் குவிக்லி ஜம்ப் டு த ஸ்லைட்ஸ். ஸோ பிஃபோர் கிரியேஷன் ஃபேஸ், அதாவது அப்ரூவல் ப்ராசஸ் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன சினாரியோக்காக அப்ரூவல் ப்ராசஸ் கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த சினாரியோவை நம்ம திருப்பி ஒரு தடவை ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம எதுக்காக அப்ரூவல் ப்ராசஸ் கிரியேட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து QWERTY சில்க்யான் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்துட்டு அப்ரூவல் ப்ராசஸ் கிரியேட் பண்ண போறோம். ஓகே. அவங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்னு பாத்தீங்கன்னா, எப்பெல்லாம் வந்து அவங்க கம்பெனில வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுதோ, அதாவது 1 lakhக்கு மேல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுதுன்னா, அதுவும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நெகோசியேஷன் ரிவ்யூ ஸ்டேஜ்ல இருக்குன்னா, இது வந்து அவங்க ஹை வேல்யூ ஆப்பர்ச்சுனிட்டியா கன்சிடர் பண்றாங்க. ஓகேயா? இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சேல்ஸ் ரெப், அதாவது பிரீத்தி தான் நம்ம சேல்ஸ் ரெப், கரெக்டா? சோ அவங்க தான் அந்த ரெக்கார்டுக்கு ஓனர். சோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டை வந்துட்டு இவங்க யாருடைய அப்ரூவலுமே இல்லாம க்ளோஸ் பண்ண முடியாது. அதாவது க்ளோஸ் டு ஒன் ஸ்டேஜாக மாத்த முடியாது. ஓகே. சோ அவங்க யார்கிட்ட அப்ரூவல் வாங்கணும்னு பாத்தீங்கன்னா, ஷி ஹாஸ் டு கெட் தி அப்ரூவல் ஃப்ரம் த ஸ்டீவ் மேனேஜர். இவர் தான் அப்ரூவல் வந்து பிரீத்திக்கு கொடுக்கணும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து க்ளோஸ் டு ஒன்னா மாத்துறதுக்கு. இதுதான் நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட். ஓகே. இந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்காக தான் நம்ம என்ன பண்ண போறோம், அப்ரூவல் ப்ராசஸ் கிரியேட் பண்ண போறோம். ஓகே. சோ இந்த ரெக்குவயர்மெண்ட்டை நான் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்லயும் இங்க கொடுத்துருக்கேன். யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ திஸ். ஓகேயா? சோ அப்ரூவல் ப்ராசஸ் எப்படி கிரியேட் பண்றது சேல்ஸ் போர்ஸ்லன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு நமக்கு நேவிகேட் பண்ண தெரியணும், எங்க போய் கிரியேட் பண்றதுன்றது. சோ எங்க போகணும்னு பாத்தீங்கன்னா, செட்டப் கிளிக் பண்ணிட்டு குவிக் ஃபைண்ட்ல அப்ரூவல் ப்ராசஸ் டைப் பண்ணீங்கன்னா அப்ரூவல் ப்ராசஸ் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இனிஷியலா அப்ரூவல் ப்ராசஸ் நீங்க ஓபன் பண்ணதுமே அது ஃபர்ஸ்ட் கேட்கறது வந்து எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்க அப்ரூவல் ப்ராசஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டின் தான். நீங்க எந்த ஆப்ஜெக்ட்ல கிரியேட் பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்ட் அங்க சூஸ் பண்ண போறீங்க. நம்ம ரெக்குவயர்மெண்ட் படி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்ஜெக்ட்ல தான் அப்ரூவல் ப்ராசஸ் கிரியேட் பண்ண போறோம். ஓகே. சோ நம்ம டெமோ பார்க்க ஆரம்பிக்கலாம். லெட் அஸ் கோ டு தி ஆர்க் நவ். சோ நான் இப்ப என்னுடைய ஆர்க்ல இருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செட்டப் போயிட்டு நீங்க குவிக் ஃபைண்ட்ல யூ ஹாவ் டு டைப் ஃபார் அப்ரூவல் ப்ராசஸ், கரெக்டா? சோ நம்ம அதை பண்ணலாம். ஸோ இங்க வந்து குவிக் ஃபைண்ட்ல நான் அப்ரூவல் ப்ராசஸ் டைப் பண்றேன். ஓகே. அப்ரூவல் ப்ராசஸ். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ப்ராசஸ் ஆட்டோமேஷனுக்கு கீழே உங்களுக்கு அப்ரூவல் ப்ராசஸ் இருக்கு. ஓகே. அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்க அப்ரூவல் ப்ராசஸ் பேஜுக்கு வந்துருவீங்க. ஓகேயா? சோ இங்கே தான் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, அப்ரூவல் ப்ராசஸ் கிரியேட் பண்ண போறோம். ஓகே. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அப்ரூவல் ப்ராசஸ் கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் இங்க நீங்க சூஸ் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேயா? சோ நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ண போறோம். சோ நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்ஜெக்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ நீங்க சூஸ் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் வந்து வியூ ஆகும் கீழே. இதுல வந்து கிரியேட் நியூ அப்ரூவல் ப்ராசஸ்ங்கிற இந்த பட்டன் உங்களுக்கு ரெடியா இருக்கும். ஓகே. இது ஒரு டிராப் டவுன் கைண்ட் ஆஃப் பட்டன். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்டும். நான் ஏற்கனவே இனிஷியலா ஸ்லைட்ஸ்ல சொன்ன மாதிரி இந்த வீடியோல நம்ம வந்துட்டு ஜம்ப் ஸ்டார்ட் விசார்ட் வச்சு நம்ம அப்ரூவல் ப்ராசஸ் கிரியேட் பண்ண போறோம். ஓகேயா? சோ ரெண்டு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஜம்ப் ஸ்டார்ட் விசார்ட், செகண்ட் ஆப்ஷன் வந்து ஸ்டாண்டர்ட் செட்டப் விசார்ட். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும்ன்றத நீங்க உங்க ரெக்குவயர்மெண்ட் வச்சு நீங்க டிசைட் பண்ணணும். உங்க ரெக்குவயர்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிளா ஒன் ஸ்டெப் அப்ரூவல் ப்ராசஸ், அதாவது ஒருத்தர்ட்ட மட்டும் தான் நீங்க அப்ரூவல் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கும்போது உங்களுக்கு டைமும் குவிக்கா வந்து நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜம்ப் ஸ்டார்ட் விசார்ட் வந்து ஒரு ஹேண்டி ஆப்ஷன். ஓகேயா? ஜம்ப் ஸ்டார்ட் விசார்ட் வந்து ரொம்ப குவிக்கா நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஓகேயா? ஏன் குவிக்கா கிரியேட் பண்ண முடியுதுன்னு பாத்தீங்கன்னா, பை டிஃபால்ட் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ்ல நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவங்களே சூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே. அதனால நம்ம பார்க்க போறோம். we are going to see a demo of all those things. ஓகே. சோ நம்ம வந்து இப்போ இந்த சினாரியோக்கு நம்மளுடைய சினாரியோ ரொம்ப சிம்பிள் சினாரியோவா ஒரு ஸ்டெப் அப்ரூவல் இருக்கறனால குவிக்கா கிரியேட் பண்ற இந்த ஜம்ப் ஸ்டார்ட் விசார்ட நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேயா? சோ இதை நீங்க கிளிக் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேற ஸ்கிரீன் ரீடைரக்ட் ஆயிரும். ஓகே. சோ இங்கே நீங்க கோ த்ரூ பண்ணலாம். the jump start wizard creates a one step approval process for you in just a few minutes. ஓகேயா? சோ நம்ம குவிக்கா ஒரு அப்ரூவல் ப்ராசஸ் ஒன்னு கிரியேட் பண்ணிக்க போறோம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹேவ் டு கிவ் த நேம். ஓகேயா? நான் என்ன கொடுக்க போறேன்னு பாத்தீங்கன்னா, ஹை, இதுதான் உங்களுடைய அப்ரூவல் ப்ராசஸ் உடைய நேம். ஓகே. சோ ஹை வேல்யூ ஆப்பர்ச்சுனிட்டி
அப்ரூவல் ப்ராசஸ். ஓகேயா? ஸோ நான் இதுதான் என்னுடைய நேமா கொடுத்துருக்கேன். அண்ட் தென் அப்ரூவல் அசைன்மெண்ட் இமெயில் டெம்ப்ளேட்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ரெக்கார்ட் நான் வந்து கிரியேட் பண்ணி அப்ரூவலுக்கு நான் சப்மிட் பண்ணதும் என்னுடைய அப்ரூவருக்கு நான் அனுப்ப வேண்டிய இமெயில் டெம்ப்ளேட் எது? ஓகேயா? சோ அப்ரூவலுக்காக நீங்க அசைன் பண்ண வேண்டிய அந்த இமெயில் டெம்ப்ளேட்டை நீங்க இங்க சூஸ் பண்ணிக்கணும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோலயே இமெயில் டெம்ப்ளேட்லாம் கிரியேட் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம். கரெக்டா? சோ நான் என்ன பண்ண போறேன், இங்க கிளிக் பண்ணிட்டு ஐம் கோயிங் டு சூஸ் த இமெயில் டெம்ப்ளேட். ஓகே. சோ 3 இமெயில் டெம்ப்ளேட் இருக்கு. இதுல வந்து நான் அந்த சப்மிஷன், அதாவது இனிஷியலா நான் வந்து அப்ரூவல் அசைன்மெண்ட்டுக்குரிய இந்த சப்மிஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. சோ இது யாருக்கு போகும்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய மேனேஜருக்கு போகும். ஓகேயா? சோ அதுக்காக தான் இந்த இமெயில் டெம்ப்ளேட் நம்ம இங்க சூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் வந்து ஆட் தி சப்மிட் ஃபார் அப்ரூவல் பட்டன் அண்ட் அப்ரூவல் ஹிஸ்டரி ரிலேட்டட் லிஸ்ட் டு ஆல் ஆப்பர்ச்சுனிட்டி லேஅவுட்ஸ்னா, நீங்க இந்த ஆப்ஷனை இங்க சூஸ் பண்ணியிருந்தாதான் உங்களுக்கு சப்மிட் ஃபார் அப்ரூவல்ன்ற பட்டன் வந்து உங்களுடைய ரெக்கார்ட் டீடைல் பேஜ்ல விசிபிளா இருக்கும். நீங்க இதை சூஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு இத பேஜ் லேஅவுட்லயும் நீங்க பார்க்க முடியாது. ஓகேயா? சோ சப்மிட் ஃபார் அப்ரூவல் பட்டன் இருந்தாதான் நம்ம ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணி அப்ரூவலுக்கு சப்மிட் பண்ண முடியும். ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் கிளியர், ரைட்? சோ இந்த ஆப்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கு. கரெக்டா? சோ இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, யூஸ் அப்ரூவர் ஃபீல்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஓனர் அப்படிங்கிற இந்த ஃபீல்டு வந்து உங்களுக்கு பை டிஃபால்ட் வந்து இப்ப செலக்ட் பண்ற மாதிரி இல்ல. இது ஸ்டாண்டர்ட் செட்டப் விசால நமக்கு எடிட்டபிளா இருக்கும். நான் அப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நேம் கொடுத்தாச்சு, இமெயில் டெம்ப்ளேட் கொடுத்தாச்சு, அந்த இந்த செக் பாக்ஸையும் செக் பண்ணி ரெடியா இருக்கு. ஓகேயா? அடுத்த முக்கியமான விஷயம், நம்மளுடைய கிரைட்டீரியா என்ன? என்ன மாதிரியான ரெக்கார்ட்லாம் உங்களுக்கு அப்ரூவல் ப்ராசஸ்க்குள்ள வரணும்? சோ நம்ம யூஸ்வலா வந்து எல்லா ரெக்கார்ட்ஸுக்குமே நம்ம மேனேஜர்கிட்ட போய் நம்ம அப்ரூவல் வாங்க போறது இல்ல. எந்த ரெக்கார்ட்லாம் வந்து 1 lakhக்கு மேல ஆப்பர்ச்சுனிட்டி ரெக்கார்ட் இருக்கோ அண்ட் ஸ்டேஜ் வந்து நெகோசியேஷன் ரிவ்யூல இருக்கோ, இந்த ஹை வேல்யூ ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் எனக்கு வந்து அப்ரூவல் ப்ராசஸ்க்குள்ளேயே வரணும். அப்படிங்கிற போது நான் இங்க கிரைட்டீரியா செட் பண்ண போறேன். ஓகேயா? சோ கிரைட்டீரியா வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. சோ நம்ம எல்லா ரெக்கார்டையும் உள்ள கொண்டு வரதுமே பெஸ்ட் பிராக்டிஸ் இல்ல. கரெக்டா? எந்த ரெக்கார்ட்லாம் வந்து அப்ரூவலுக்கு வந்து ரெடியா இருக்கோ, அதாவது கிரைட்டீரியாவை மீட் பண்ணுதோ, அந்த ரெக்கார்டு மட்டும்தான் எனக்கு அப்ரூவல் ப்ராசஸ்க்குள்ள வரணும் அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல டிசைட் பண்ண போறீங்க. ஓகேயா? சோ இங்க வந்து உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, ஃபார்முலா இவாலுவேட்ஸ் டு ட்ரூ. சோ இங்க நீங்க வந்து யூ கேன் ஆல்சோ கிவ் அ ஃபார்முலா. ஓகே. அந்த ஃபார்முலா ட்ரூ ஆச்சுனா தான் உங்களுக்கு வந்து ரெக்கார்டை வந்து நீங்க இஃப் யூ வாண்ட் டு அலோ இன்சைட் த அப்ரூவல் ப்ராசஸ் அதை நீங்க இங்க பண்ணலாம். ஓகே. சோ நம்ம சினாரியோ படி நமக்கு இது தேவைப்படல. நமக்கு வந்து கிரைட்டீரியா ஆர்மேட் போறோம். சோ நம்ம கிரைட்டீரியா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட் வந்து கிரேட்டர் தேன் 1 lakh. ஓகேயா? அண்ட் தென் ஸ்டேஜ் வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஈக்குவல்ஸ் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நெகோசியேஷன் ரிவ்யூ. சரியா? அதை சூஸ் பண்ணிக்கிறேன் நான். ஓகே. சோ என்ட்ரி லெவல் கிரைட்டீரியா கொடுத்தாச்சு. ஓகே. சோ நம்ம வந்து 2 முக்கியமான விஷயங்கள் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யாரு என்னுடைய அப்ரூவர்? ஓகே. அதை தான் நம்ம இங்க சூஸ் பண்ண போறோம். ஓகே. சோ யார் என்னுடைய அப்ரூவர்ன்றதை நீங்க இங்க சூஸ் பண்ணணும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா லெட் த சப்மிட்டர் சூஸ் தி அப்ரூவர் மேனுவலி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யார் ரெக்கார்டை சப்மிட் பண்றாங்களோ, அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க வந்து சப்மிட் ஃபார் அப்ரூவல்னு கொடுக்குறீங்க அப்படின்னா பட்டன் உங்களுக்கு வந்து பேஜ்ல ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஓகேயா? சோ சப்மிட் ஃபார் அப்ரூவல் வந்து பட்டன் நமக்கு இருக்கும். ஓகே. அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் ஒருவேளை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா யார் ரெக்கார்டை சப்மிட் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பாப்அப் ஸ்கிரீன் வந்து கேட்கும், யாரு உங்களுக்கு அப்ரூவரா வேணுங்கிறத லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸை காட்டும். சோ அவர் தான் வந்து என்ன பண்ணுவாரு, சப்மிட்டர் சூஸ் பண்ணிக்குவார், எனக்கு இவர் தான் அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது. சோ நம்மளுக்கு வந்து இந்த சினாரியோக்கு வந்து இது நமக்கு தேவைப்படாது. ஓகே. நமக்கு வந்து யார் அப்ரூவ் பண்ணணும், நமக்கு வந்து மேனேஜர் தான் அப்ரூவ் பண்ணணும். சப்மிட்டர்லாம் சூஸ் பண்றதுக்கு நம்ம அலோவ் பண்ண போறது இல்ல. ஓகேயா? சோ இந்த ஆப்ஷன் நமக்கு தேவைப்படாது. செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி அசைன் அண்ட் அப்ரூவர் யூசிங் அ ஸ்டாண்டர்ட் ஆர் கஸ்டம் ஹைரார்கி ஃபீல்ட். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு எந்த அப்ரூவருக்கு போகணும்னு பாத்தீங்கன்னா என்னுடைய யூசர்ல நான் என்ன பண்ணிருக்கேன், பிரீத்தியுடைய யூசருடைய மேனேஜர் ஃபீல்ட்ல நான் ஏற்கனவே ஸ்டீவ் தான் என்னுடைய அப்ரூவருங்கிறத நான் ஏற்கனவே செட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். ஓகேயா? அந்த மேனேஜர் ஃபீல்ட்ல இருக்கிற யூசர் தான் எனக்கு அப்ரூவரா இருக்கணும்னா நீங்க வந்து இங்கே அந்த மேனேஜரை சூஸ் பண்ணிக்கலாம். சோ ஆட்டோமேட்டிக்லி அசைன் அண்ட் அப்ரூவர் யூசிங் அ ஸ்டாண்டர்ட் ஆர் கஸ்டம் ஹைரார்கி ஃபீல்ட்னா இந்த மேனேஜர் ஃபீல்டுல யார வந்து நீங்க அசைன் பண்ணிருக்கீங்களோ அவருக்கு இந்த அப்ரூவல் ரெக்வஸ்ட் போகும். சோ நம்ம கேஸ்ல அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீவ்.
ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் கிளியர், ரைட்? ஸோ இது தேர்ட் ஆப்ஷன் என்னன்னு பாத்துடலாம். நமக்கு வந்து இந்த ஆப்ஷன் தான் தேவை. ஓகேயா, நம்ம சினாரியோக்கு இதுதான் நமக்கு வேணும். ஓகேயா, ஸோ நம்ம இந்த ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணிக்கிறோம். பட் நம்ம தேர்ட் ஆப்ஷன் என்னன்னு பாத்துக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்லி அசைன் டு அப்ரூவர்ஸ் அப்படின்னா, இங்க வந்து நீங்க உங்களுக்கு யாரு வந்து உங்களுக்கு யூசரா வேணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் வந்துட்டு யூசர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணணுமோ நீங்க அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம் இங்க. ஓகேயா, சோ இப்போ ஒருவேளை நீங்க மல்டிபிள் யூசர்ஸ் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா, இங்க வந்து உங்களுக்கு அவங்களே ஒரு ஆப்ஷன் கேக்குறாங்க, என்ன பண்ணணும். ஒருவேளை எல்லாரும் அப்ரூவ் பண்ணாதான் அந்த ரெக்கார்டை நீங்க அப்ரூவ்னு மாத்தணுமா, இல்ல யாராவது ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டாலே அந்த ரெக்கார்டை நீங்க ரிஜெக்ட் பண்ணணுமா அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல டிசைட் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய கம்பெனில ஒரு மேனேஜர் இருக்காரு, அதுக்கு மேல ஒரு சீனியர் மேனேஜர் இருக்காரு, அண்ட் ஒரு விபி இருக்காரு அப்படின்னா, இவங்க எல்லாரும் அப்ரூவ் பண்ணாதான் உங்களுக்கு ரெக்கார்டு அப்ரூவ்டுன்ற ஸ்டேட்டஸ்க்கு மாறணுமா, இல்ல மேனேஜர் அப்ரூவ் பண்ணாலே, அதாவது மேனேஜர் மேனேஜர் அப்ரூவ் பண்ணாலே போதும், இல்ல மேனேஜர் ரிஜெக்ட் பண்ணிட்டாலே அந்த ரெக்கார்டை ரிஜெக்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரியான சினாரியோ அப்படிங்கறத வந்து நீங்க இங்க டிசைட் பண்ணிக்கலாம். சோ அப்ரூவ் ஆர் ரிஜெக்ட் பேஸ்ட் ஆன் தி ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா, ஒருவேளை மேனேஜர் அப்ரூவ் பண்ணாலே போதும்னா நீங்க இதை பண்ணிக்கலாம். இல்ல மேனேஜர் ரிஜெக்ட் பண்ணிட்டாலே வந்துட்டு எனக்கு ரெக்கார்ட் ரிஜெக்ட் ஆகும்னா இது இது வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்ரூவோ ரிஜெக்டோ, ஃபர்ஸ்ட் யாருக்கு வந்து அப்ரூவ் பண்றாங்களோ அது எனக்கு வந்து போதும். ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் யாரு கொடுக்குறாங்களோ, இட் கேன் பி எனி ஒன், மேனேஜரா இருக்கலாம், சீனியர் மேனேஜரா இருக்கலாம், பிபியா இருக்கலாம். ஓகேயா, சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அனானிமஸ், அதாவது அனானிமஸா நீங்க வந்துட்டு எல்லாருமே அப்ரூவ் பண்றது. அதாவது 3 பேர் ஹைரார்க்கில இருக்காங்கன்னா 3 பேரும் அப்ரூவ் பண்ணாதான் எனக்கு வந்து ஒரு ரெக்கார்டு அப்ரூவ் ஆகணும்ன்றத நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கம்பெனி ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அந்த மாதிரியான ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சோ நம்மளுக்கு வந்து இந்த ரெக்குவயர்மெண்ட்ல நமக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் தேவை. சோ நம்ம செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, சோ இதுதான் நம்ம ஜம்ப் ஸ்டார்ட் விசார்ட்ல பேர் மினிமம் நம்ம பண்ணிருக்கிற மினிமம் ரெக்குவயர்மெண்ட் கான்ஃபிகரேஷன். ஓகே, சோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா, பிகாஸ் திஸ் இஸ் த ஜம்ப் ஸ்டார்ட் விசார்ட், சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சில செட்டிங்ஸ்லாம் அதுவே பண்ணி கூட நான் சொல்லியிருக்கேன். கரெக்டா, உங்களுக்கு எந்த செட்டிங்ஸ்லாம் சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா பண்ணுதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, ஷோ மோர் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, அங்க உங்களுக்கு வந்து இட் வில் ஷோ யூ எந்த செட்டிங்லாம் டிஃபால்ட்டா வந்து செட் ஆயிக்கிறதுன்றத நீங்க பாத்துக்கலாம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா டிஃபால்ட் செலக்ஷன்ஸ் ஃபார் தி அப்ரூவல் ப்ராசஸ் ஜம்ப் ஸ்டார்ட் விசார்ட்ன்ற ஆப்ஷன் உங்களுக்கு வரும். ஓகேயா, சோ நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்றேன். சோ ரெக்கார்ட்ஸ் வந்து யூஸ்வலா நம்ம சப்மிட் பண்ணதுமே லாக் ஆயிக்கணும். நீங்க அப்ரூவலுக்கு சப்மிட் பண்ணிட்டீங்கனாலே ரெக்கார்ட் வந்து என்ன ஸ்டேட்டுக்கு மாறிடும்னு பாத்தீங்கன்னா லாக் ஸ்டேட்டுக்கு போயிடும். அதாவது நீங்க எடிட் பண்ணவே முடியாது. சரியா, சோ அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்துட்டு இஃப் யூ வாண்ட் டு லாக் த ரெக்கார்ட், ஓகே, சோ அது வந்து உங்களுக்கு பை டிஃபால்ட் வந்து ஜம்ப் ஸ்டார்ட் விசார்ட்லயே வந்து இட் இஸ் அவைலபிள் ஃபார் யூ. ஓகே, சோ அதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாவே செலக்ட் ஆயிருக்கும். ஓகே, அண்ட் உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் செட்டப் விசார்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது எல்லாத்தையும் நம்மளே கான்ஃபிகர் பண்ணுவோம். நம்ம தான் வந்து டிசைட் பண்ணுவோம் எப்ப வந்து ரெக்கார்ட் லாக் ஸ்டேட்ல இருக்கணும், எப்ப அன்லாக் ஸ்டேட்ல இருக்கணும்ன்றத நம்ம டிசைட் பண்ணுவோம். சோ இந்த இதெல்லாம் வந்து இதுல டிஃபால்ட்டாவே செலக்ட் ஆயிக்குது. கரெக்டா, சோ அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வி ஹேவ் ஒன் மோர் ஆப்ஷன். ஓகே, சோ ஒன்லி த ரிஜெக்டட் ரெக்கார்ட்ஸ் ஆர் அன்லாக்டு, இதுவுமே ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கும். ஓகே, ஜம்ப் ஸ்டார்ட் விசார்ட்ல. ஓகே, சோ ஒரு ரெக்கார்ட் அப்ரூவ் ஆகுறதோ ரிஜெக்ட் ஆகுற வரைக்கும் அந்த ரெக்கார்ட் லாக் ஸ்டேட்ல இருக்கணும் அப்படிங்கறதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜம்ப் ஸ்டார்ட் விசார்ட்ல பை டிஃபால்ட் செலக்ட் ஆயிருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஜஸ்ட் கோ த்ரூ ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, இதெல்லாம் நீங்க கோ த்ரூ பண்ணீங்கன்னா யூல் ஹேவ் அ குட் ஐடியா. ஓகே, சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் இப்போ ஜம்ப் ஸ்டார்ட் விசார்ட்ல வந்துட்டு வி ஹவ் கிரியேட்டட் தி பேசிக் திங்ஸ். ஓகே, சோ ஒன் ஸ்டெப் அப்ரூவல் பண்றதுக்கு நம்ம எல்லாமே கிரியேட் ரெடியா வச்சிருக்கோம். கரெக்டா, சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், சேவ் பண்ண போறோம். ஓகே, சோ இங்க கன்ஃபார்ம் பண்ணிருங்க, ஓகே கொடுத்துருங்க. ஓகே, அண்ட் தென் லெட் அஸ் கோ டு தி நெக்ஸ்ட் பார்ட். ஓகே, ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒன் ஸ்டெப் அப்ரூவல் ப்ராசஸ்ன்னு சொல்லி ஜம்ப் ஸ்டார்ட் விசார்ட் வச்சு கிரியேட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து இன்னொரு ரெக்கமெண்டேஷன் சேல்ஸ் ஃபோர்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்னா, அடிஷ்னலா எதுவும் ஸ்டெப்ஸ் நீங்க ஆட் பண்ணணுமா, ஸோ நீங்க ஏதாவது இமெயில் அலர்ட் ஆட் பண்ணணுமா, ஃபீல்டு அப்டேட் பண்ணணுமா அப்படின்னா நீங்க பண்றதுக்கு ஒரு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஓகேயா, சோ நம்ம அதை எடுத்துக்கலாம் அந்த ஆப்ஷனை. பிகாஸ் நம்ம சில நேரம் வந்துட்டு ஃபீல்ட் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கு. கரெக்டா, ஃபீல்ட் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கு, அண்ட் இமெயில் அலர்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு. ரைட், ஃபைனல் அப்ரூவல் ஆக்ஷன்ல வந்து இமெயில் அலர்ட் வந்து நம்ம ஒன்று கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு. ரைட், சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம், இங்க போய் நம்ம ப்ராசஸ் பண்ண போறோம். ஓகே, ஜஸ்ட் கோ டு த வியூ ப்ராசஸ் அப்ரூவல் ப்ராசஸ் டீடைல் பேஜ். ஓகே, சோ இங்க தான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்கெலிட்டன் நம்ம கிரியேட் பண்ணிருக்கிற அப்ரூவல் ப்ராசஸ் உங்களுக்கு எல்லாமே இங்க இருக்கு பாருங்க. சோ நீங்க கொடுத்த அந்த அப்ரூவல் ப்ராசஸ் நேம் அண்ட் என்ட்ரி கிரைட்டீரியா. ஓகே, என்ட்ரி கிரைட்டீரியா இங்க ரெடியா இருக்கு. அண்ட் தென் த அப்ரூவல் அசைன்மெண்ட் இமெயில்,
ஓகே. அண்ட் யாரு சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்க இருக்கு. அண்ட் ரெக்கார்ட் வந்து சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா எடிட் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லியிருந்தேன், கரெக்டா? ஸோ யார் எடிட் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா ஒன்லி அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே. ரெக்கார்டை நீங்க அப்ரூவலுக்கு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதை நம்ம எடிட் பண்ணவே முடியாது. ஆனா யார் எடிட் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷனுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க செலக்ட் ஆயிருக்கு. ஓகே. சோ இதை தவிர இப்ப நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் பாத்தீங்கன்னா இனிஷியல் சப்மிஷன் ஆக்ஷன்ஸ் நீங்க கொடுக்கலாம். சோ நமக்கு வந்து ஒரு ரெக்கார்டு சப்மிட் ஆகும்போது எனக்கு ஒரு கஸ்டம் ஃபீல்டு இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டில. அதை நான் என்னவா மாத்த போறேன்னு பாத்தீங்கன்னா பெண்டிங்னு மாத்த போறேன். ஓகேயா? சோ எனக்கு அது வந்து நிறைய விஷயத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. என்னோட ரெக்கார்ட் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கறத நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேயா? சோ இனிஷியல் சப்மிஷன் ஆக்ஷன்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், ஐம் கோயிங் டு கிவ் தி ஃபீல்ட் அப்டேட். ஓகே. சோ ஃபீல்ட் அப்டேட்ல போயிட்டு ஐம் கோயிங் டு கிவ் சம்திங். ஓகே. அப்டேட் ஸ்டேட்டஸ் டு பெண்டிங். சரியா? ஸோ இங்க வந்து ஃபீல்ட் டு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கஸ்டம் ஃபீல்ட் இங்க விசிபிளா இருக்கும். ஓகே. ஸோ அப்ரூவல் ஸ்டேட்டஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இதை சூஸ் பண்ணதுமே உங்களுக்கு வந்து கீழே அதுல இருக்கிற வேல்யூஸ் ஃபுல்லா உங்களுக்கு வரும். பெண்டிங், அப்ரூவ், ரிஜெக்டட்னு வரும். ஜஸ்ட் பெண்டிங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன நம்ம செய்யறோம்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலா ஒரு ரெக்கார்ட் வந்து அப்ரூவலுக்கு சப்மிட் ஆகும்போது எனக்கு என்னுடைய அப்ரூவல் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கா மாறிடணும். ஓகேயா? ஸோ அதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே. இட் இஸ் ஆல்ரெடி தேர். ஸோ நம்ம அதோட பேரை மாத்திக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இதுல ஏற்கனவே ஒரு அப்ரூவல் ப்ராசஸ் உடைய நேம் இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் சேஞ்ச் த நேம். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் அலர்ட் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு. ஓகேயா? ஜஸ்ட் கிரியேட் இமெயில் அலர்ட். ஓகே. இமெயில் டு ஸோ இது வந்து ஆக்சுவலி இமெயில் டு அப்ரூவர். ஓகே. ஆப்பர்ச்சுனிட்டி அப்ரூவர். ஓகே. ஸோ அடுத்து வந்துட்டு இமெயில் டெம்ப்ளேட் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்மிஷனுக்கு வி ஹாவ் அ இமெயில் ரைட். ஜஸ்ட் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா? அண்ட் தென் இந்த இடத்துல வந்து நீங்க என்ன சூஸ் பண்ண போறீங்கன்னா எனக்கு ரெக்கார்டு சப்மிட் ஆகும்போது யாருக்கு என்னுடைய இமெயில் போகணும். ஓகே. ஸோ யாருக்கு என்னுடைய இமெயில் போகணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் மேனேஜருக்கு தான் போகணும். பட் ஒருவேளை நீங்க ரோல் வச்சிருக்கீங்க, ரோல்ல வந்து மேனேஜர்ன்ற ரோல்ல வந்து ஸ்டீவா நீங்க வந்து அசைன் பண்ணிருக்கீங்க, ரோல்ல வந்து செட் பண்ணிருக்கீங்கன்னா மேனேஜர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்க வந்து யூசர்ல தான் வந்துட்டு ஐ எம் ஹேவிங் ஸ்டீவ். ஸோ நான் இங்க இருந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இவர் தான் என்னுடைய ரெசிபியன்ட். ஒன்ஸ் என்னுடைய ரெக்கார்ட் வந்து சப்மிட் ஆகும்போது யாருக்கு இமெயில் போகணும்னு பாத்தீங்கன்னா ஸ்டீவுக்கு தான் போகணும். ஓகே. ஸோ ஐ எம் கோயிங் டு சேவ் நவ். ஃபைன். ஸோ இப்போ நம்ம அப்ரூவல் ப்ராசஸ்ல வந்துட்டு இனிஷியல் சப்மிஷன் ஆக்ஷன்ஸ்ல ரெண்டு கொடுத்துட்டோம். ஒன்னு வந்து இமெயில் அலர்ட், இன்னொன்று வந்து ஃபீல்ட் அப்டேட். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், ரெக்கார்ட் வந்து லாக் ஸ்டேட்ல தான் இருக்கு. ஓகே. அதை உங்களால எடிட்டும் பண்ண முடியல, கரெக்டா? ஸோ இனிஷியலா வந்து ரெக்கார்ட் சப்மிட் ஆனதுமே ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிரும். எடிட் பண்ணவே முடியாது. அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் தான் எடிட் பண்ண முடியும். ஓகே. சோ இன்னொரு விஷயம் பாருங்க, நம்ம வந்து ஜம்ப் ஸ்டார்ட் விசார்ட் வச்சு நம்ம கிரியேட் பண்ணனால ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து சிங்கிள் அப்ரூவர், அதாவது நமக்கு ஒரே ஒரு அப்ரூவர் தான் இருக்காரு. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த அப்ரூவல் ஸ்டெப்ஸ்ல ஆட் ஆயிருச்சு. ஓகேயா? சோ உங்களுக்கு இங்க இன்னொரு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இன்னொரு அப்ரூவர் இருக்காருன்னா நீங்க இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஓகேயா? சோ நம்ம சினாரியோல நமக்கு ஒருத்தர் தான் இருக்காரு. சோ நம்ம வந்து இதோடய நம்ம விட்டுற போறோம். சோ இங்கேயுமே யூ ஹேவ் சம் ஆக்ஷன்ஸ். ஓகே. இப்போ நீங்க அப்ரூவல் வந்து மேனேஜர் இனிஷியலா பண்ணிட்டாரு அப்படின்னா அவருக்கு பண்ணதுக்கு அப்புறமா இஃப் யூ வாண்ட் டு டூ சம் ஃபீல்ட் அப்டேட் ஆர் இமெயில் அலர்ட்டும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேயா? சோ இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் அ டாஸ்க். ஓகே. சோ ஒரு என்ன பண்ணணுமோ அந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து இங்க அவைலபிளா இருக்கு. ஓகே. சோ நம்ம இந்த ஆக்ஷன்ஸ்லாம் இங்க வந்து பண்ண போறது இல்ல. நம்ம என்ன பண்ண போறோம், அப்ரூவர் வந்து மேனேஜர் அப்ரூவ் பண்ண உடனே எனக்கு வந்து ஃபைனல் அப்ரூவல் ஆக்ஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கணும். ஓகேயா? சோ நான் இங்க என்ன பண்ண போறேன் ஃபர்ஸ்ட்னு பாத்தீங்கன்னா என்னுடைய ரெக்கார்டு அப்ரூவ் ஆன உடனே ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய ரெக்கார்டை வந்து நான் அன்லாக் பண்ண போறேன். எதுக்கு அன்லாக் பண்றேன்னு பாத்தீங்கன்னா அப்பதான் என்னுடைய சேல்ஸ் பிரீத்தியால இந்த ரெக்கார்டை வந்து க்ளோஸ் டு ஒன்னா மாத்த முடியும் எடிட் பண்ணி. சோ இப்ப நீங்க எடிட் பண்ற ஆப்ஷன் இங்க நீங்க கொடுக்கலனா அப்ரூவ் ஆயிருந்தாலும் உங்க ரெக்கார்ட் வந்து லாக் மோட்லயே இருக்கும். ஓகே. சோ நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல we can just edit it அண்ட் இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம், அன்லாக் த ரெக்கார்ட் ஃபார் எடிட்டிங்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு சேவ் கொடுத்துடலாம். ஓகே. சோ நீங்க இந்த ஆப்ஷன் கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் வந்து அன்லாக் ஆகும். சரியா? சோ அடுத்து எனக்கு ஃபைனல் அப்ரூவல் ஆக்ஷன்ஸ்ல ஒரு சில ஆக்ஷன்ஸ் எனக்கு தேவைப்படுது. அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல்ட் அப்டேட். சோ என்னுடைய அப்ரூவல் ஸ்டேட்டஸ் ஃபீல்ட், அதாவது
இங்க வந்து அப்டேட் ஸ்டேட்டஸ் டு we have to state it approved. ஓகேயா? ஸோ இந்த ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஸ்டேட்டஸ். ஸோ அது எனக்கு வந்து அப்ரூவ்டுன்னு மாறணும். ஓகேயா? ஸோ ஃபைனலா அப்ரூவ் பண்ண உடனே தான் என்னுடைய ரெக்கார்ட் வந்து என்ன ஆகணும், அன்லாக்கும் ஆகணும், அண்ட் ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ்டுன்னு மாறணும். ஓகேயா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், அடுத்து ஒரு இமெயில் அலர்ட்டுமே நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ரெக்கார்ட் அப்ரூவ் ஆயிருச்சுன்னு என்னுடைய சேல்ஸ் ரெப்புக்கு ஒரு இமெயில் வந்து போகணும். அதாவது ஸ்டீவ்ட இருந்து பிரீத்திக்கு வந்து இமெயில் போகணும் தட் அவங்க ரெக்கார்ட் வந்து அப்ரூவ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஆக்சுவலி அப்ரூவல் இமெயில் டு சேல்ஸ் ரெப். ஓகே. ஸோ அப்படி நான் கொடுக்குறேன். அண்ட் இமெயில் டெம்ப்ளேட் ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கோம் போன வீடியோலயே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் அப்ரூவல் அப்படிங்கிற இந்த இமெயில் டெம்ப்ளேட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இங்கே வந்து இந்த தடவை என்னுடைய ரெசிபியன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஓனர் தான் வந்து ரிசீவ் பண்ணணும் மெயில. யார் நம்மளுடைய சினாரியோல ஆப்பர்ச்சுனிட்டி ஓனர்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரெப் பிரீத்தி. ஓகேயா? ஸோ அந்த ரெசிபியை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய பிசினஸ் சினாரியோல ஒருவேளை மல்டிபிள் யூசர்ஸ் வந்து நோட்டிபிகேஷன் நீங்க அனுப்பணும், இமெயில் மூலமா நீங்க நோட்டிபிகேஷன் அனுப்பணும்னா கூட நீங்க வேற யாரையாவது சூஸ் பண்றத கூட இங்க இருந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இங்க வந்து மல்டிபிள் ரெசிபியன்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் நம்ம சினாரியோல நமக்கு அப்படி ஒரு சினாரியோ நமக்கு இல்ல. கரெக்டா? நம்ம வந்து ஒருத்தருக்கு தான் அனுப்ப போறோம், அவர் யாருமே இல்ல, நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி ஓனர். ஓகே. ஸோ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அ பேசிக் இமெயில் அலர்ட் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அப்ரூவல் ஆக்ஷன்ஸுமே நம்ம செட் பண்ணி ரெடியா வச்சிட்டோம். என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஃபைனலா மேனேஜர் அப்ரூவ் பண்ணிட்டாருன்னா ஒரு இமெயில் வந்து சேல்ஸ் ரெப்புக்கு போகுது அண்ட் ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ்டுன்னு மாறப்போகுது. கரெக்டா? அடுத்து வந்து ஃபைனல் ரிஜெக்ஷன் ஆக்ஷன்ல வந்து நம்ம ஜம்ப் ஸ்டார்ட் விசார்ட் வச்சு நம்ம கிரியேட் பண்ணிருக்கறனால ரெக்கார்டு ஆல்ரெடி அன்லாக்கு போயிருச்சு. ஓகே. நம்ம எடிட் பண்ண வேண்டிய வேலை இல்ல. பட் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம திருப்பியுமே ஃபீல்டு அப்டேட்டும் இமெயில் அலர்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ ஜஸ்ட் இங்க வந்து இமெயில் டு, sorry, this is an update, right? So update status to rejected. சரியா? ஸோ இங்க வந்து அப்ரூவல் ஸ்டேட்டஸ் சூஸ் பண்ணிட்டு அண்ட் சேஞ்ச் த ஸ்டேட்டஸ் டு ரிஜெக்டட். ஓகே. சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ திஸ் நேம் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். ஃபைன். சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அப்டேட் ஒன்று பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இமெயில் அலர்ட். ரிஜெக்ஷன் ஆனதுமே எனக்கு ஒரு இமெயில் அலர்ட் வந்து போகணும். ஸோ இமெயில் டு சேல்ஸ் ரெப் ரிஜெக்ஷன் இமெயில். ஓகே. ஸோ இங்க இமெயில் டெம்ப்ளேட் வந்து ரிஜெக்ஷனுக்கு தான் ஒரு இமெயில் வச்சிருக்கேன். இமெயில் டெம்ப்ளேட் ஐம் கோயிங் டு சூஸ் தட். ஓகே. ஸோ இங்க வந்து யார் என்னோட ரிசீவர்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவையும் ஓனர் தான் என்னுடைய ரிசீவர். ஓகே. ஆப்பர்ச்சுனிட்டி ஓனர் தான் ரிசீவர். ஓகே. ஸோ அவங்க ரெக்கார்ட் தான் ரிஜெக்ட் ஆகுது. ஸோ அவங்களுக்கே வந்து மெயில் ஒன்று அனுப்பி சேவ் பண்ணிக்கிறோம். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் ஹவு வில் பி கான்ஃபிகரிங் த திங்ஸ். ஓகே. ஓகே. ஸோ நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணிருக்கோம்னு ஒருத்தர் ரீகலெக்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு ஸ்கெலிட்டன் வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்ணோம். அதுக்கடுத்து இனிஷியல் சப்மிஷன் ஆக்ஷன்ஸ்ல நம்ம என்னெல்லாம் பண்ணிருக்கோம்னு பாருங்க. ஃபீல்ட் அப்டேட், இமெயில் அலர்ட் அண்ட் அப்ரூவல் ஸ்டெப்ஸ்ல ஒரு ஸ்டெப் அப்ரூவல்னால மேனேஜருக்கு மட்டும் போகுது. அண்ட் இங்க ஃபைனல் அப்ரூவல் ஆக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபீல்ட் அப்டேட் அண்ட் இமெயில் அலர்ட் அதோட சேர்த்து நம்ம ரெக்கார்டையும் அன்லாக் பண்ணிக்கிட்டோம். அண்ட் ஃபைனல் ரிஜெக்ஷன் ஆக்ஷன்ஸ்லயும் சேம் திங். ஓகே. ஸோ எல்லாமே நம்ம ரெடியா பண்ணிட்டோம். இப்போ இந்த அப்ரூவல் ப்ராசஸை நீங்க இப்படியே விட்டுட்டு நீங்க வந்து சப்மிட் பண்ணீங்கன்னா அப்ரூவல் எதுவுமே ஆகாது. பிகாஸ் நம்ம இன்னும் ஆக்டிவேட் பண்ணல. ஓகே. ஸோ ஆக்டிவேஷன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க நீங்க ஆக்டிவேட் பண்ணாதான் இந்த அப்ரூவல் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு லைவா ஆக்டிவா இருக்கும். ஓகே. ஸோ இதை ஆக்டிவேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க சில விஷயங்கள் வந்து கேர்ஃபுல்லா வந்து டிசைட் பண்ணிடணும். ஸோ ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எதையுமே சேஞ்ச் பண்ணிக்க முடியாது, சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. ஓகேயா? அதை நான் என்னன்னு சொல்றேன். ஸோ ஆக்டிவேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நல்லா டிசைட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வேற அப்ரூவர் யாராவது இருக்காங்களா. ஓகே. ஸோ அப்ரூவல் ஸ்டெப்ஸ்ல வேற அப்ரூவர் யாரையும் ஆட் பண்ணணும்னா நீங்க ஆக்டிவேட் பண்றதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால புதுசா அப்ரூவல் ஸ்டெப் ஆட் பண்ணவே முடியாது. நியூ அப்ரூவல் ஸ்டெப்ன்ற பட்டனே உங்களுக்கு விசிபிளா இருக்காது. ஓகே. ஸோ நீங்க அப்ரூவ் பண்றதுக்கு, அதாவது நீங்க ஆக்டிவேட் பண்றதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு டிசைட். ஓகே. வேற அப்ரூவல் யாராவது இருக்காங்கன்னா அவங்கள நீங்க ஆட் பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க.
ஓகே. சோ நீங்க இப்ப யோசிக்கலாம், நான் டீஆக்டிவேட் பண்ணிட்டு திருப்பி நான் வந்து ஸ்டெப்ஸ் ஆட் பண்ண முடியுமானா, டீஆக்டிவேட்டே நீங்க பண்ணாலும் டீஆக்டிவேட் பண்ணிட்டு நீங்க அப்ரூவல் ஸ்டெப் மட்டும் ஆட் பண்ண முடியாது, புது அப்ரூவல் ஸ்டெப். ஓகே. சோ ஆக்டிவேட் பண்றதுக்கு முன்னாடி மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு. ஒன்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அப்ரூவல் ஸ்டெப் ஆட் பண்ண முடியாது, திருப்பி டீஆக்டிவேட் பண்ணிட்டும் ஆட் பண்ண முடியாது. ஓகே. சோ இதெல்லாம் முக்கியமான விஷயம். சோ நீங்க எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஓகேயா. சோ இப்போ நம்ம அப்ரூவல் ப்ராசஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிருச்சு. சோ எஸ், ஆக்டிவேட் ஆயிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் மேனேஜர் போயிட்டு அண்ட் தென் வி வில் கோ டு தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்ஜெக்ட். எதுக்காக போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பேஜ் லேஅவுட்ல சப்மிட் ஃபார் அப்ரூவல் பட்டன் இருக்கான்றத நம்ம செக் பண்ண போறோம், பேஜ் லேஅவுட்ல போயிட்டு. ஓகே. சோ ஆப்பர்ச்சுனிட்டி லேஅவுட் போய்க்கோங்க. அண்ட் இதுல வந்து யூ ஹேவ் அன் ஆப்ஷன் கால்ட் அஸ் மொபைல் அண்ட் லைட்னிங் ஆக்ஷன்ஸ். ஐ திங்க் உங்களுக்கு விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மொபைல் அண்ட் லைட்னிங் ஆக்ஷன்ஸ்ன்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை வந்து யூ ஹாவ் டு சூஸ் நவ். ஓகே. சூஸ் பண்ணிட்டு ஸ்க்ரோல் ரைட் பண்ணுங்க. ஓகேயா. இங்க நீங்க பாத்தீங்கன்னா கீழே சப்மிட் ஃபார் அப்ரூவல்ன்ற பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா அது ஒருவேளை உங்களுக்கு ஆட் ஆகலைன்னா நீங்க கிளிக் பண்ணி டிராக் பண்ணிக்கோங்க. பட் என்னுடைய ஸ்கிரீன்ல என்னுடைய ஆர்க்ல வந்து ஆல்ரெடி ஆட் ஆயிருக்கு. ஓகே, இங்க நீங்க பார்க்க முடியுதா? சோ இதுதான் நம்ம பட்டன். ஓகே, சப்மிட் ஃபார் அப்ரூவல். இதை கிளிக் பண்ணி தான் நம்ம ரெக்கார்ட்ஸை வந்து அப்ரூவலுக்கு சப்மிட் பண்ணுவோம். ஓகே, இது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் முக்கியமான விஷயம் என்ன பண்ண போறீங்கன்னா, இதுலயே ரிலேட்டட் லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, யூ ஹேவ் அன் ஆப்ஷன் ஃபார் ரிலேட்டட் லிஸ்ட். அதை சூஸ் பண்ணிட்டு இதுல வந்து அப்ரூவல் ஹிஸ்டரி அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் இது வந்து ரிலேட்டட் லிஸ்ட்ல ஆட் ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. ஓகே. சோ இந்த ரிலேட்டட் லிஸ்ட்ல இந்த ஆப்ஜெக்ட் ஆட் ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. இது ஆட் ஆகலைன்னா கிளிக் பண்ணி டிராக் பண்ணிக்கோங்க. ஓகே. இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. எதுக்குன்னா, ஒரு ரெக்கார்டு வந்து என்னெல்லாம் அப்ரூவல் ஹிஸ்டரி கோ த்ரூ பண்ணிருக்கு, யாரெல்லாம் அப்ரூவ் பண்ணிருக்காங்க, யாரெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க, இல்ல பெண்டிங்ல இருக்கா அப்படிங்கிற எல்லா ஹிஸ்டரியும் இதுல நமக்கு ஈஸியா ஆக்சசபிளா இருக்க போகுது. சோ இதுவுமே நீங்க இல்லைன்னா நீங்க கிளிக் பண்ணி டிராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இதெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா ஜஸ்ட் கம் பேக் டு த ஹோம். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம பிரீத்தியா லாகின் பண்ண போறோம். ஓகேயா. ரெக்கார்டு கிரியேட் பண்ண போறோம் இப்போ. ஸோ வி வில் லாகின் அஸ் பிரீத்தி. அண்ட் பிரீத்தியா லாகின் பண்ணிட்டு ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்கோம். ஓகே, ஐ வில் கோ டு த ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே நம்ம இப்போ ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஓகேயா. லெட் அஸ் கிரியேட் அ நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபைன். நான் இங்கே என்ன கொடுக்குறேன்னா, ஏபிசி பேராஷூட் பேராஷூட் ஃபேப்ரிக் மேனுஃபேக்சரிங் லிமிடெட் சம்திங் ஐம் கிவிங் லைக் திஸ். ஓகே. ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம், க்ளோஸ் டேட் வந்து ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். அண்ட் அமௌண்ட் பாத்தீங்கன்னா இங்க நான் 2 lakhs கொடுக்க போறேன். ஓகே. ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, அப்ரூவல் ப்ராசஸ்ல நம்ம வந்து ஒரு என்ட்ரி லெவல் கிரைட்டீரியா செட் பண்ணிருந்தோம், கரெக்டா? அந்த என்ட்ரி லெவல் கிரைட்டீரியாவை பாஸ் பண்ணாதான் இந்த ரெக்கார்டு வந்து அப்ரூவல் ப்ராசஸ்க்குள்ளேயே போகும். நம்ம வந்து அப்ரூவல் ப்ராசஸ் ஒர்க் பண்ணுதான்றதை பார்க்கணும், கரெக்டா? ஸோ நான் என்ன பண்ண போறேன், அந்த கிரைட்டீரியாவை மீட் பண்ற மாதிரி ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ கிரேட்டர் தான் 1 lakh கொடுத்துட்டேன். அண்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நெகோசியேஷன் ரிவ்யூல இருக்கணும். அண்ட் வேற எதுவுமே நம்ம செலக்ட் பண்ண போறது இல்லை, கரெக்டா? ஸோ நம்ம சேவ் பண்ணிக்கலாம் இப்போ. ஃபைன். ஸோ ஒரு ரெக்கார்டு ஒன்று கிரியேட் ஆயிருச்சு உங்களுக்கு. ஓகேயா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஃபார் அப்ரூவல் பட்டனுமே உங்களுக்கு ரெடியா இங்க இருக்கு. ஸோ இதுதான் என்னுடைய ரெக்கார்ட். ஓகே. ஸோ இப்போ இந்த ரெக்கார்டை நான் என்ன ட்ரை பண்ண போறேன்னு பாருங்க. ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு சேஞ்ச் த ஸ்டேட்டஸ். ஓகேயா. நம்ம என்ன படிச்சிருக்கோம், என்ன பார்த்திருக்கோம் சினாரியோன்னு பாத்தீங்கன்னா, சேல்ஸ் ரெப் பிரீத்தி வந்து ரெக்கார்டை வந்து க்ளோஸ் டு ஒன்னா மாத்த முடியாது, கரெக்டா, வித்தவுட் கெட்டிங் த அப்ரூவல். இப்ப இந்த ரெக்கார்டுக்கு இன்னும் அப்ரூவல் சேல்ஸ் ரெப் பிரீத்தி வாங்கல. ஓகே. நம்ம என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம், இதை க்ளோஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ வி வில் ஜஸ்ட் சேஞ்ச் இட் டு க்ளோஸ்ட் ஒன். ஸோ உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குதுன்னு பாருங்க, அப்ரூவல் ஃப்ரம் மேனேஜர் இஸ் ரெக்வைர்ட் டு க்ளோஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து ஒரு வேலிடேஷன் ரூல். நான் வந்து கஸ்டம் வேலிடேஷன் ரூல் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். நான் தான் ஒரு வேலிடேஷன் ரூல் வந்து இங்க என்ன செட் பண்ணிருக்கேன்னா, மேனேஜர்ட்ட இருந்து அப்ரூவல் வாங்காம சேல்ஸ் ரெப் பிரீத்தியால இந்த ரெக்கார்டை க்ளோஸ் பண்ண முடியாது. ஓகே. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவல் ஸ்டேட்டஸ் வந்து ஒண்ணுமே இல்ல. ஓகேயா. சோ அப்படிப்பட்ட ஒரு ரெக்கார்டை வந்து பிரீத்தியால வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. ஓகே. சோ இதை எப்படி அச்சீவ் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வேலிடேஷன் ரூல் அப்ளை பண்ணிருக்கேன், நீங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேயா. சோ இப்ப நம்மளால இதை வந்து மாத்த முடியாது. சோ நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா நம்ம வந்து வி ஹாவ் டு சப்மிட் இட் ஃபார் அப்ரூவல். ஓகேயா. சோ நம்ம சப்மிட் ஃபார் அப்ரூவல் கொடுக்கலாம். இப்போ கொடுத்துட்டு இங்க நம்ம வந்து ப்ளீஸ் அப்ரூவ் தி ஹை வேல்யூ ஆப்பர்ச்சுனிட்டி.
அப்படின்னு சொல்லி நான் ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். ஓகேயா, சப்மிட் பண்றேன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வாஸ் சப்மிட்டட் ஃபார் அப்ரூவல் அப்படிங்கிற எனக்கு ஒரு நோட்டிபிகேஷனும் வந்துருச்சு. சரியா, இப்போ நீங்க வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி அப்ரூவல் ஸ்டேட்டஸ் பாருங்க, பெண்டிங்கா மாறிடுச்சு. இது எப்படி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இனிஷியல் சப்மிஷன் ஆக்ஷன் ஒன்னு பண்ணிருந்தோம். கரெக்டா, அதுல ஃபீல்டு அப்டேட் வந்து பெண்டிங்கா மாத்தணும், அது ஒர்க் ஆகுது. கரெக்டா, அடுத்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணலாம். இங்க நம்ம அப்ரூவல் ஹிஸ்டரி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். கரெக்டா, ரிலேட்டட் லிஸ்ட்ல அதுல பாருங்க, அப்ரூவல் ரெக்வஸ்ட் சப்மிட்டட்ல இருக்கு, ஸ்டேட்டஸ் வந்து சப்மிட்டட்ல இருக்கு. ஸோ சப்மிட் பண்ணது யாருன்னு போட்டிருக்காங்க, சேல்ஸ் ரெப் பிரீத்தி. அண்ட் யாரு அப்ரூவர்னு பாத்தீங்கன்னா ஸ்டீவ் மேனேஜர் தான் அப்ரூவர். கரெக்டா, ஸ்டேட்டஸ் வந்து இன்னும் பெண்டிங்ல இருக்கு, இன்னும் அவர் வந்து அப்ரூவே பண்ணல. ஓகே, ஸோ டைம் டேட் எல்லாமே உங்களுக்கு ரெடியா இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது இந்த அப்ரூவல் ஹிஸ்டரி. ஓகேயா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வி ஹாவ் டு செக் த இமெயில். ஓகேயா, இப்போ நம்ம ஸ்டீவுக்கு மெயில் வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா அப்ரூவல் ரெக்விசிஷன் ஃபார் ஹை வேல்யூ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சேல்ஸ் ரெப் பிரீத்திட்டு இருந்து எனக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. ஓகே, ஸோ அதை நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ டியர் ஸ்டீவ் மேனேஜர், ஐ ஹோப் திஸ் இமெயில் ஃபைண்ட்ஸ் யூ வெல்ன்ற மெயில் வந்திருக்கு. ஸோ இந்த ரெக்கார்ட், அதாவது ரெக்கார்டோட லிங்க்கும் அனுப்பியிருக்காங்க. ஓகே, ஸோ ஐ எம் ரைட்டிங் டு சீக் யுவர் அப்ரூவல் ஃபார் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்ட் அப்ரூவலுக்காக ஒரு மெசேஜ் வந்திருக்கு, இமெயில் வந்திருக்கு. ஓகேயா, சோ நம்ம ஒரு இமெயில் அலர்ட் வந்து சப்மிஷன், ரெக்கார்ட் சப்மிஷன் அப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம், அது வந்து நம்ம இங்க வந்துருச்சு நமக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் த ஒன் திங் வி ஹவ் டன், அதுவுமே ஒர்க் ஆகுது. இன்பாக்ஸ்ல வந்து வி ஹவ் காட் அ மெயில் ஆல்சோ. ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, இப்போ வி ஹவ் சீன் த ஃபீல்ட் அப்டேட் ஒர்க் ஆகுது, இனிஷியல் சப்மிஷன் ஆக்ஷன்ல கொடுத்த ஃபீல்ட் அப்டேட் ஒர்க் ஆகுது, அண்ட் இமெயில் அலர்ட்டுமே ஒர்க் ஆகுது. கரெக்டா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம வந்து லாக் அவுட் பண்ணிடலாம். சேல்ஸ் பிரீத்தியா லாக் அவுட் பண்ணிட்டு நம்ம வந்து வி வில் செக் வெதர் ஸ்டீவுக்கு வந்து அப்ரூவல் ரெக்வஸ்ட் வந்திருக்கிறத நம்ம போய் செக் பண்ணலாம் ஸ்டீவுடைய ஆர்க்ல. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஸ்டீவோட ஆர்குக்கு போறேன். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஐம் இன்சைட் த ஸ்டீவ்ஸ் ஆர்க் தான், ஸ்டீவ் தான் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். சரியா, கேன் சி ஹியர். ஓகே, ஸ்டீவ் தான் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன், ஐம் கோயிங் டு கோ டு தி ஹோம். ஹோம் இல்ல, நம்ம ஆப்புக்கு போகலாம், QWERTY ஆப்புக்கு. ஸோ லெட் அஸ் செக் வெதர் த ரெக்வஸ்ட் ஹேஸ் கம் ஹியர். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐட்டம்ஸ் டு அப்ரூவ்ல பாருங்க, உங்களுக்கு இட் இஸ் ஈஸிலி அவைலபிள் ஹியர். ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஆப் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி ஹோம் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி அதுல நம்ம ஐட்டம்ஸ் டு அப்ரூவ்ன்ற காம்பனண்ட் இதுக்காக தான் வச்சோம். ஸோ இங்க இருந்து ஈஸியா வந்து அப்ரூவோ ரிஜெக்டோ பண்ண முடியும் இந்த மேனேஜரால. ஓகேயா, ஸோ இந்த ரெக்கார்டை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்ற போது நீங்க அப்ரூவல் ரெக்வஸ்ட்டுக்கு வந்து இந்த ரெக்கார்டை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஓகேயா, யூ கேன் ஜஸ்ட் செக் திஸ். ஓகே, ஸோ இந்த ரெக்கார்டை பத்தின நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாரு சப்மிட் பண்ணிருக்காங்க, ஓகே, எல்லாமே விஷயங்கள் இருக்கும். அண்ட் இங்கேயுமே நீங்க வந்து ப்ளீஸ் அப்ரூவ் த ஹை வேல்யூ ஆப்பர்ச்சுனிட்டின்ற அந்த கமெண்ட், ஓகே, சப்மிட்டர் கமெண்ட்டும் உங்களுக்கு இங்க வருது. ரைட், ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்ரூவல் ரெக்வஸ்ட்ங்கிற இந்த ஆப்ஜெக்ட்ல உங்களுக்கு விசிபிளா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஸ்டீவ் என்ன பண்ண போறாங்க, ஹி இஸ் கோயிங் டு அப்ரூவ் த ரெக்கார்ட். ஓகே, ஸோ இங்க வந்து ஐம் கோயிங் டு கிளிக் திஸ் அண்ட் அப்ரூவ் பண்ண போறேன் ஹோம் பேஜ்ல இருந்து. ஓகே, ஸோ நான் அப்ரூவ்ட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து பாஸ் பண்றேன், அப்ரூவ் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் அப்ரூவ் பண்ணதுமே அந்த ரெக்கார்ட் இங்க இருந்து போயிடும், ஐட்டம்ஸ் டு அப்ரூவ். ஈவன் இங்க இருந்துமே இட் will நாட் பி விசிபிள் இந்த அப்ரூவல் ரெக்வஸ்ட்லயுமே இங்க இருக்காது. சரியா, ஸோ இப்போ ரெக்கார்ட் வந்து அப்ரூவ் ஆயிருச்சு. கரெக்டா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம போய் இப்போ பிரீத்திக்கு மெயில் வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்டீவ் மேனேஜர் இருந்து எனக்கு பிரீத்திக்கு, அதாவது திஸ் இஸ் பிரீத்திஸ் இமெயில். ஓகேயா, பிரீத்திக்கு வந்து இமெயில் வந்துருச்சு, அப்ரூவல் கிராண்டட்னு சொல்லி எனக்கு மெயில் வந்துருச்சு. ஓகே, ஸோ இது வந்து எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபைனல் அப்ரூவல் ஆக்ஷன்ல கொடுத்த இமெயில் அலர்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேயா, ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ரைட், ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வி வில் லாகின் as பிரீத்தி அகெயின். ஓகே, ஸோ பிரீத்தியா லாகின் பண்ணி நம்ம இந்த ரெக்கார்டுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் போய் செக் பண்ணிட்டு வரலாம், வெதர் இட் இஸ் ஆக்சுவலி சேஞ்ச் டு அப்ரூவ்ட் ஆர் நாட். ஸோ இப்படிதான் வந்து அப்ரூவல் ப்ராசஸ் கான்ஃபிகர் பண்ணுவோம். அண்ட் லெட் அஸ் கோ டு தி ரெக்கார்ட். ஓகே, ஸோ இந்த ரெக்கார்டுக்கு தான் நம்ம அப்ரூவல்காக வந்து சப்மிட் பண்ணியிருந்தோம். கரெக்டா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், லெட் அஸ் ஸ்க்ரோல் டவுன். ஸோ அப்ரூவல் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துட்டு கேன் சி த ஹிஸ்ட்ரி. இப்போ வந்து அப்ரூவ் ஆயிருச்சு, ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஆயிருச்சு, இந்த ரெக்கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருச்சு, எத்தனை மணிக்கு அப்ரூவ் ஆயிருக்குங்கிற விஷயமும் உங்களுக்கு இங்கே இன்ஃபர்மேஷன் இருக்கு. கரெக்டா, ஸோ யார் அப்ரூவ் பண்ணாங்க எல்லாமே உங்களுக்கு இந்த அப்ரூவல் ஹிஸ்ட்ரியில இருக்கு. இப்போ நீங்க ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ்டா இருக்கு.
கரெக்டா? ஸோ திஸ் இஸ் ஹவு த அப்ரூவல் ப்ராசஸ் ஒர்க்ஸ். இப்போ வந்து ஷி கேன் எடிட் த ரெக்கார்ட். ஓகே, இப்போ நீங்க வந்து ஸ்டேட்டஸை வந்து ஷி கேன் எடிட் அண்ட் சேஞ்ச். ஓகே, ஸோ இப்போ வந்து க்ளோஸ்ட் ஒன்னா மாத்தலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ரெக்கார்ட் வந்து எடிட்டபிள் மோடுக்கு போயிருது. ஓகே, அப்ரூவல் ஆன உடனே நம்ம என்ன பண்ணிருந்தோம், அப்ரூவல் ப்ராசஸ்ல எடிட்டபிள் மோடுக்கு மாத்திட்டோம். ஓகேயா? ஸோ இப்படிதான் அப்ரூவல் ப்ராசஸ் ஒர்க் ஆகும். இந்த இடத்துல கூட நீங்க என்ன பண்ணலாம்னா இன்னொரு ஆட்டோமேஷன் பண்ணலாம். அதாவது இப்ப நான் வந்து மேனுவலா வந்து க்ளோஸ்ட் ஒன்னா மாத்துறேன். கரெக்டா? நீங்க இங்க வந்து ஃப்ளோ, ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோவை வச்சு ஒன்ஸ் வந்து ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ்டா மாறிடுச்சுன்னா இந்த பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி ரெக்கார்டை நீங்க வந்து க்ளோஸ்ட் ஒன்னா மாத்தலாம். ஸோ ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ வச்சு நீங்க அந்த ஆட்டோமேஷனையும் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா மேனுவலா இது பண்ண தேவையில்லை. ஓகேயா? ஸோ ஐ வாண்ட் டு ஷோ யூ ஒன் மோர் திங். அதாவது நான் ஒரு புது ரெக்கார்டு இன்னொன்று கிரியேட் பண்றேன் உங்களுக்கு. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சப்மிட் ஃபார் அப்ரூவல் நம்ம பண்ணிட்டோம்னா ஒரு ரெக்கார்டை, அந்த ரெக்கார்ட் வந்து எடிட் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் அதை மட்டும் நம்ம ஒரு டெமோ பார்த்துடலாம். ஓகே, டெஸ்ட் பண்ண போறோம். அண்ட் அமௌண்ட் வந்து இட் இஸ் கோயிங் டு பி 2 lakhs. ஸோ இங்க நீங்க ஒரு நோட்டீஸ் கூட பண்ணி பார்க்கலாம். அமௌண்ட்டை வந்து நீங்க கம்மியா கொடுத்து பாருங்களேன். 1 lakhக்கு கீழே கொடுத்து பார்த்து நீங்க சப்மிட் ஃபார் அப்ரூவல் கொடுத்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் அப்சர்வ் வாட் இஸ் ஹேப்பனிங். ஓகே, ஸோ இங்க வந்து ஐம் கோயிங் டு சூஸ் திஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ரெக்கார்டை வந்து நீங்க அப்ரூவலுக்கு சப்மிட் பண்ணிட்டீங்க, அதாவது அப்ரூவல்ல இருக்குன்னா அதை நம்ம எடிட் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஸோ லெட் அஸ் see whether it is actually possible or not. Okay. ஓகே, ஜஸ்ட் சப்மிட் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ இப்போ நான் இந்த ரெக்கார்ட் என்ன பண்றேன், ஐ எம் கோயிங் டு எடிட் இட். ஓகே, நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, ரெக்கார்ட் வந்து அப்ரூவல்ல இருக்குன்னா நம்மளால எடிட் பண்ண முடியாது. கரெக்டா? ஸோ இப்போ நான் ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் சம்திங். ஓகே, நான் க்ளோஸ் டேட்டா சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ ஐ எம் ட்ரைங் டு டூ சம் சேஞ்ச். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் பாப்அப் ஆகும். ஒரு மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ரெக்கார்ட் இஸ் லாக்ட், இஃப் யூ நீட் டு எடிட் இட் யூ ஹேவ் டு கான்டாக்ட் யுவர் அட்மின்ன்ற மெசேஜ் வருது. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி த அப்ரூவல் ப்ராசஸ். ஓகே, ஸோ நீங்க அப்ரூவல் ப்ராசஸ்க்கு நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெக்கார்ட் வந்து லாக்டு ஸ்டேட்ல இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஸோ இப்போ லாக்டு ஸ்டேட்ல தான் இருக்கு. இதை அன்லாக் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒன்னு மேனேஜர் வந்து ரிஜெக்ட் பண்ணணும், இல்லைன்னா வந்து அப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த டெமோ வந்து காட்டுறது தான். ஐ ஜஸ்ட் கிரியேட்டட் அ டெஸ்ட் ரெக்கார்ட் நவ். Okay, so the record will be in the locked mode if it is in the approval process. Okay, so I hope இந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்? அப்ரூவல் ப்ராசஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது. ஓகேயா? ஒரு கைண்ட் ஆஃப் பேசிக் அப்ரூவல் ப்ராசஸ் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஒன் ஸ்டெப் அப்ரூவல். கரெக்டா? நமக்கு மேல ஒரு மேனேஜர் இருந்தாருன்னா எப்படி நம்ம அப்ரூவல் வாங்குறது அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு டெமோவா பார்த்திருக்கோம். கரெக்டா? ஸோ ஐ ஹோப் இந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்டெப் அப்ரூவல் எப்படி வாங்குறது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே, ஸோ மல்டிபிள் அப்ரூவர் இருந்தா எப்படி அப்ரூவல் ப்ராசஸ் ஒர்க் ஆக போகுதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். லெட் அஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, தேங்க்யூ. If you are interested to learn Salesforce, visit AJ Skill Development website. There you can find our course curriculum and you can come to know about the list of courses we are offering. We are offering Salesforce Administrator and Salesforce Development courses. To know about us and the team, you can visit our About Us section. This is an organization we are doing Salesforce training from 2018 and we have trained and guided 2000 plus candidates so far. And if you also want to know about our placement assistance, visit our placement assistance section where you can find the list of people and the category. You can see the list of people who got trained and placed from our side. You can also visit their LinkedIn pages to get to know about our training and also the feedback from the relevant trainees. Okay. And also if you want to do the course inquiry, click on contact us. You will see the form. You can fill the form and submit the inquiry. Our team will get back to us. Thank you.